தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பாதுகாப்பது நேர்மையான அதிகாரிகள் இருந்தா தானே மக்களை பாதுகாக்க முடியும். இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய காவல்துறை அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்ல. அப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. இன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு முந்தி தொலைக்காட்சி எல்லாம் பார்த்தேன். ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பிடிச்சி 2 பேர் மூக்கு மேலே குத்துறான். எங்க சப் இன்ஸ்பெக்டருக்கு இப்படிப்பட்ட நிலைமைனா மக்களை யாரு காப்பாத்துறது? இனிமேல் நாம தான் காப்பாத்திக்கணும். நாம் தான் இந்த அரசாங்கம் இருக்கின்ற வரை மக்களுக்கு பாதுகாப்பு மக்களே. அப்புறம் இன்னைக்கு இந்த கொங்கு மண்டலத்தில் பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் முதியோர் வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் பிளான் போட்டு அங்க இருக்கிறவங்க போய் அங்க வீட்டில் இருக்கிற பொருள் கொள்ளையடிச்சிட்டு அவர்களையும் கொலை செஞ்சுட்டு வந்துறாங்க. இப்ப அண்மை காலமா அது ஒரு ஃபேஷன் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஆட்சியில் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதோட வெக்க கேடு சொல்லுவதற்கே கூச்சமா இருக்குது. சிறுமி முதல் முதியோர் வரை விட்டு வைக்கிறதே இல்லை. ஒரு கேவலமான ஆட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இன்னைக்கு பள்ளிக்கு சிறுமி அனுப்புனா அங்க எல்லா ஆசிரியரும் நான் கூட சொல்லல. ஏன்னா நல்ல ஆசிரியர்கள். இன்றைக்கு நாட்டுக்கு ஆசிரியர் வேணும். எப்படி நம்ம போய் கடவுளை கும்பிடுறோமோ அது மாதிரி கடவுளாக இருப்பது ஆசிரியர் பெருந்தகைகள். அப்படி ஆசிரியர் இருக்கிற காலத்துல தான் எங்களை போல் இருக்கின்றவர்கள் உங்களை போல் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு அறிவுபூர்வமா சிந்திக்கக்கூடிய சிந்தனையை உருவாக்கக்கூடிய தகுதி அந்த ஆசிரியர்களுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசிரியர் இருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு சில ஆசிரியர்கள் செய்கின்ற தவறு அந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கிறது. போக்சோ சட்டத்தில் வாரம் பத்திரிகைகளை பார்த்துட்டே இருக்கிற நிறைய பேர் இந்த பாலியல் சீண்டல் அதனால கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமை தேவையா? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? ஆக ஒரு மோசமான ஆட்சி. இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, காவல்துறை அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்ல. நமக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கிறது? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மதுரையில பாத்தீங்கன்னா இது மாநகராட்சி ஆயாச்சு. எல்லாம் உஷாரா இருங்க. மாநகராட்சியில் இருக்கிற மக்கள் எல்லாம் உஷாரா இருக்கணும். கடை வச்சிருந்தீங்களா வரி கட்ட போனா அது ஒரிஜினல் ரசீதியானு பாருங்க. இல்ல போலி ரசீதி போட்டு பில்ல போட்டு உங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்க. மதுரையில 200 கோடி இப்படி வரி வசூல்ல முறைகேடாக நடந்ததாக பத்திரிகையில செய்தி, அரசு குறிப்பு செய்தி. 200 கோடி வரி வசூல் செய்தல முறைகேடா செஞ்சிருக்கிறாங்க. அதுல இப்ப 8 அதிகாரி இந்த அரசாங்கத்தின் மூலமா கைது பண்ணி சிறையில் இருக்கிறாங்க. அங்க இருக்கின்ற பல மண்டல குழு தலைவர்கள் ராஜினாமா பண்ணிருக்கிறாங்க. அப்படி இந்த மாநகராட்சியில் இருக்கிற நம்முடைய கடை வைத்திருக்கும் சரி, வீடு வைத்திருக்கும் சரி, நீங்கள் ஏதாவது வரி கட்ட போனா அந்த வரியில் கொடுக்கின்ற ரசீது உண்மையா என்று பரிசோதனை செஞ்சீங்க. இல்லைன்னா மீண்டும் வரி கட்ட வேண்டியது ஆயிரும். ஏன்னா அப்படிப்பட்ட அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது. இந்த ஐடியா யார் கொடுத்தாங்கன்னே தெரியல. போலி ரசீதி அளிச்சு மதுரை மாநகராட்சியில் 200 கோடி வரி வசூல் மட்டும் கொள்ளை அடிச்சிருக்காங்கன்னா இந்த அரசாங்கம் தேவையா? அண்ணா திமுக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்கள். இப்போ ஸ்டாலின் உங்களுடன் மாதிரி ஒரு அச்சடிக்கப்பட்ட இந்த பேப்பர்ல வீடு வீடா கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்து இதுல 46 பிரச்சனை இருக்குது. 46 பிரச்சனையும் இந்த அரசு அலுவலர்கிட்ட நீங்க தெரிவிச்சீங்களா? அந்த அரசு அலுவலர்கள் போய் அந்த டிபார்ட்மெண்ட்ல பேசி உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பாங்களாம். புதுக்கோட்டையில் அண்ணா சிலை அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.